எல்லோருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் ஜித்தன் ரமேஷ் பேசுகிறேன். ஜித்தன் பார்ட் 1 வந்து 2005 ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஆஃப்டர் 11 இயர்ஸ் வந்து எனக்கு 2வது சீக்வல் பிளான் பண்ணி இப்போ தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபுல் ஃபேண்டஸியாக இருந்தது. இந்த படம் வந்து ஃபேண்டஸியே இல்லாமல் அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போவோங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் காமெடி மூவி. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ரசிப்பீங்க, நல்லா வயிறு குலுங்கி சிரிப்பீங்க. வின்சென்ட் சில்வா சார்கிட்ட ஒரு நாள் டிஸ்கஷனில் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது இப்படி சொன்னேன், சார் என்ன சார் நம்ம ஜித்தன் எப்படி நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பிராண்டு நம்ம க்ரியேட் பண்ணமோ அதுக்கப்புறமா எந்த பிராண்டும் சரியாக வரலையே சார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக பண்ணணும் சார். ஏன்னா லாஸ்ட்டாக எல்லாம் தப்பான படம் பண்ணி கமிட் பண்ணி எல்லாம் நானே தப்பு பண்ணிட்டேன் சார். ஸோ மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஸ்டோரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மறுபடியும் கம்பேக்காக பண்ணலான்னு அப்படின்னு வின்சென்ட் சில்வா சார் கிட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அவர் இமீடியட்டாக சொன்னார், ஒரு கதை இருக்குது ரமேஷ், ஏன்னா அது ஒரு ஹாரர் மூவி 2 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் மொத்தம் இந்த படம் வந்து பிஃபோராகவே ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னா எங்கள் படம் தான் ஃபஸ்ட்டு ஹாரர் மூவியாக வந்திருக்கும். ஏன்னா அந்த டைமில் அந்த ட்ரெண்டே கிடையாது ஹாரர் மூவி. அண்டு இது வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் வந்து வின்சென்ட் சில்வா சார் எழுதியிருந்தார். அண்டு டேரக்ட் வந்து அவர் அசிஸ்டன்ட் ராகுல் பண்ணியிருக்காரு. ஸ்ருஷ்டி தாங்க வந்து என்னோடய லீடாக பண்ணுறாங்க. என் கூட பார்க்கும்போது ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க. இது சரியாக இது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஹிந்தி வேறு பேசுவாங்க. தமிழ் வருமா வராதான்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் அவங்க பேசும்போதே எல்லாம் வணக்கம் ரமேஷ் எப்படி இருக்கீங்கன்னு தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அரேவா சூப்பர் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஹிந்தியில் பேசி ஏதாவது இது பண்ண போகிறாங்களேன்னு பார்த்தா இல்லை, தமிழில் தான் பேசுனாங்க. அண்ட் நல்லாவும் பேசுகிறாங்க தமிழ். அண்டு எதுவும் ஒரு ப்ராம்ப்டிங் இல்லாமல் அவங்க டைலாக்ஸ் நெக்ஸ்ட் டே என்ன டைலாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா ஹிந்தியில் எழுதி இங்கிலீஷில் எழுதியோ அவங்க நெக்ஸ்ட் டே வந்து ஸ்பாட்டில் வந்து பேசும்போது அப்படியே இங்கிலீஷ் ஒரு நல்லா தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி அது வந்து எஸ்கே மிச்சல்னு சொல்லி விஜய் மில்டன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த படம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் அப்படி ஒரு பின்னிருப்பார், அப்படி ஒரு விஷுவல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய கேமராமேனாக வருவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அழகாகவும் காமிச்சிருக்காரு, விஷுவலாகவும் இவ்வளோ நல்லா ஒரு பேய் படத்துக்கு எப்படி ஒரு காட்டணுமோ அந்த அளவுக்கு அந்த காமிச்சிருக்காரு. அண்டு ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் ஒரு கேங்கு தான். ஸோ அந்த ஸ்ரீகாந்த் தேவா சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. குத்து சாங்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் மைண்ட்லேயே வச்சுருவோம். இமீடியட் சார் ஒரு குத்து சாங் வேணும்னா போய் டிக்னு சொல்லி ரெடி பண்ணி விடுவார். இத்தனில் எப்படி எனக்கு ஒரு முதல் அக்கு தான் ஒரு படம் வந்தது, அந்த சாங் வந்ததோ அதே மாதிரி எனக்கு இந்த படத்துலையும் ஒரு நல்ல ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி நல்ல ஒரு டான்ஸ் பெப்பி நம்பராக வேணும் எனக்குன்னு கேட்டு அந்த சாங்கை நான் பக்கத்துலேயே நாங்கள் வின்சென்ட் சில்வா சார் எல்லாம் உட்காந்து அந்த படம் ஃபோக் சாங் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து முதல் அக்கு தான் ஈக்குவலாக ரீச் ஆகும்னு நம்புகிறேன். And he always have the hands of teasing me. Easily will tease me on sets, which is not a sequel, but ஒரு பேர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம், but it's not at all a sequel. So அதுக்கு நான் லீட் பண்ணுறேன்.